பத்திரிகை நண்பர்களே, காவல்துறையினரே, எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், இந்த பர்த்டே அன்றைக்கி நான் ஊரில் இருக்க மாட்டேன். அதுக்கு காரணமும் தெரியும். ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால் என் பர்த்டேக்கு டெய்லி எப்போவுமே வருஷம் நான் ஊரில் இருப்பேன். ஸோ ஒரு வாட்டி அப்படியே இருக்கும்போது சில ரசிகர்கள் என்னை பார்த்துட்டு திரும்பி போகும்போது 3 ரசிகர்கள் கார் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனாங்க. அவங்க இறந்து போன பிறகு அவங்க தாய் தந்தைகள் என்கிட்ட வந்தாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை என்னால் பதில் சொல்ல முடியல. அதை நான் சொல்லவும் நான் விரும்பலை. அப்போதிருந்து நான் இங்கே பர்த்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ அதனால்தான் நான் இன்றைக்குமே அந்த 12th பர்த்டே அன்றைக்கி தான் இருக்க மாட்டேன். அது எனக்கு ரொம்ப சாதகமாக ஒரு நல்லபடியாக நான் அதை அமைச்சிக்கிட்டேன். அன்றைக்கி மட்டும் ஃபேமிலி திஸ்டிங் இருந்தால் கூட யாருக்கும் சொல்லாமல் எங்கேயாவது திஸ்டிங் வெளியே போய் என்னை தனியாக இருந்து எனக்கு எப்போவுமே நான் இது வரைக்கும் என்ன செஞ்சேன், என்ன செஞ்சிட்ருக்கேன், என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுக்கிறது தான் நம்மளுடைய ஜஸ்ட்டு நினச்சி பார்க்குறது தான். மற்றெல்லாம் ஆண்டவன் செய்கிறதா இருக்க நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ஆண்டவன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ரயில்வே டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி அது கூட ஆண்டவன் கையில் இருக்குதுன்னு சொல்லி விட்டுடக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுதான் நம்ம பிளான் பண்ண முடியுமே ஒழிய மிக பெரிய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணால் அது என்னைக்குமே நடக்காது. இது வரைக்கும் நடந்ததும் சரித்திரமும் கிடையாது. ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான்னு சொன்னால் அவன் 90 ரூபாய் சம்பாதிக்கிறான், இல்லைன்னா 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், இல்லைன்னு சொன்னால் 2000 சம்பாதிக்கிறான், இல்லை 1200 சம்பாதிக்கிறான், 1000 சம்பாதிக்க மாட்டான். நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நடந்திருக்கு, நடக்கும்னு சொல்லி நடந்தது இதிகாசத்துலேயோ புராணத்துலேயோ என்றைக்குமே இருந்ததே கிடையாது. உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. 12-12-12ங்கிறது ரொம்ப நாளாக இதை அவாய்ட் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்காது. அது உடம்பு சரியில்லாமல் வந்ததுக்கப்புறம் ரசிகர்கள்லாம் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் கூட நீங்கள் இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நான் இருக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்த பிறகு என்னுடைய ஒரு அருமையான நண்பர், என்னுடைய உயிர் நண்பர், அவரை எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது, காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் மாதிரி எனக்கு இருந்த ஒரு ஆள், என் நண்பர். வெளியே யாருக்குமே ஜாஸ்தி தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்னுடைய வலது கை மாதிரி இருந்த அந்த காந்தி ஹார்ட் அட்டாக்கில் 10ஆம் தேதி நைட்டு இறந்து போய் 11ஆம் தேதி அவருக்கு பரியல் பண்ணாங்க. அந்த சோகத்தை நான் மைண்டில் வச்சுட்டு இருந்து கூட ரொம்ப நான் எப்படி அதை என்னால் தூங்க முடியலை. அது வரைக்கும் என் அண்ணன் சதி இறந்து போயிருக்காரு, எங்கள் அப்பா இறந்து போயிருக்காரு. எங்கள் அப்பா இறந்து போகிறது ரொம்ப வயசாக இருந்தது. எங்கள் அண்ணா இறந்து போகிறதுக்கு காரணம் இருந்தது. எங்கள் அம்மா இறந்து போகும்போது நான் சின்ன வயசில் இறந்தேன். சில நண்பர்கள் இறந்து போயிருக்காங்க, ஆனால் அவ்வளோ வருத்தப்பட்டது கிடையாது. அந்த காந்தி இறந்தப்போ ஆனால் அவ்வளோ நான் வருத்தப்பட்டேன். ஏன் வருத்தப்பட்டேன்னு சொன்னால் அவ்வளோ அவன் சில வியாதிங்க அவனுக்குள்ளே இருக்குது. அவன் அது வெளியே சொல்லவே இல்லை. சொன்னால் அதை ஏன் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லி அதை உள்ளே அடிச்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அங்கே சரியாக பார்த்தாங்களோ இல்லையா சரியாக எனக்கு தெரியல. திடீர்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்போ பரவாயில்ல, ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து சொன்னாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் அங்கே போயிட்டு அவனை பார்த்து வேறு ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணி அவனை பார்த்துருந்தா நல்லா இருந்தப்பானோ அப்படின்னு சொல்ல ஒரு மன உறுத்தல் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது நைட்டெல்லாம் தூங்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூக்கம் வரும்போது 8 மணி 7 மணிக்கெல்லாம் ஃபேன்ஸில் எப்போ வருவாங்கன்னு சொல்லும்போது யூஸ்வலாக 9-9:30 மணிக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் 7 மணி 8 மணிக்கு சொன்னாங்க. அப்போவே ஒரு 400-500 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே குளித்து பூஜை பண்ணி ரெடி ஆகிட்டு பார்த்தேன். உங்களை எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சி அந்த ஒரு நிமிஷத்தில் அத்தனை வரைக்கும் நான் மனசு நொந்து போயிருந்தது, மறந்து போய் உங்களை பார்த்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு அவ்வளோ கிடைச்சது. இது ஆண்டவன் செயல் தான், ஆண்டவன் டெஃபினெட்லி செயல் தான். அந்த காந்திங்கிற அந்த துன்பத்தை நீ இந்த மறைக்கிறதுக்கு இதை பார்த்தா தான் உனக்கு அதை போக முடியுமே ஒழிய 1000 கோடி கொடுத்தா கூட அந்த ஒரு
அந்த ஒரு பெயின் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருமே வீட்டுக்கு முன்னால் வந்து ஆண்டவனே அனுப்பிச்சி வச்சான். உங்களை பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சது. அது கடிச்சிட்டு மறுபடியும் தான் வெளியூர் எங்கேயாவது போகலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சது நிறைய பேர் மறுபடியும் நான் இங்கே வர்றேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்ட பிறகு நான் எதுக்குமே வந்து கூட்டம் சேர்க்கறதுக்கு எனக்கு இஷ்டப்படுறது கிடையாது. ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அதை வந்து நான் ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நான் எனக்கே சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது, தொந்தரவு ஆகக்கூடாது, அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி என்னங்கிறது தான் என்னுடைய வந்து முக்கியமான ஒரு குறிக்கோள். அதனால தான் இல்லை நான் வரலேன்னு யாருக்கும் முதல்ல சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் 12ஆம் தேதி நான் வந்து ஊரில் இருக்கிறதுங்கிறது 10 நாளுக்கு முன்னாலே நான் முடிவு பண்ணியிருந்தால் கூட முதலையே சொன்னால் நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து லாரி பஸ்ஸு வேன் எல்லாம் வந்துட்டு அது மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாகவும் மற்றவங்களுக்கு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க கொண்டாடி போகும்போது சேஃபாக அவங்க வீட்டுக்கு போவாங்களா இல்லையாங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் யாருக்கும் சொல்ல வேண்டாம், 11ஆம் தேதி மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க எனக்கு இல்லை நீங்கள் கண்ணு வாசு ஜஸ்ட் ஐ வாஷுக்காக நீங்கள் வந்து அப்படின்னு சொல்ல 11ஆம் தேதி சொன்னேன் எப்படின்னு சொன்னால் அவங்க யார் என்ன அப்படி நினச்சா கூட நீங்கள் பரவாயில்ல 11ஆம் தேதி சொல்லுங்கள், யார் வர்றாங்களோ அது போதும். அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க இல்லை உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்துட்டு யாரும் ஜாஸ்தி வரலன்னு சொன்னால் நல்லா இருக்குது, அது கூட்டமே இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லை விட்டுடுங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் வர்றவங்க வந்து 100 பேர் வந்தால் கூட அந்த 100 பேர் 1000 பேரை மாதிரி ரசிகருங்க இல்லை, அவங்க வெறியனுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து 100 மடங்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்குது. அந்த 100 மடங்கு பேர் வந்து சமாளிக்கிறது காரணம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாம் வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம், அவங்கள போடலாம் இவங்கள போடலாம் அதை பண்ணலாம் சொல்லும்போது இல்லை நீங்கள் சத்யநாராயணாவை கூப்பிடுங்க, அவன் வந்தால் தான் இது வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி சத்தியை கூப்பிட்டு சத்திய நாளைக்கு வந்து நீ பார்த்துக்கோப்பா, நீ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். சத்தியை வந்து ஏதோ நான் எடுத்துட்டேன் தூக்கிட்டேன் மண்டை தந்து வச்சுட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவனுடைய நண்பன் எப்போவே கூட இருப்பா, உடம்பு சரியில்லை, அவன் வந்து ஓய்வு எடுக்கணும், காந்திக்கு நடந்த மாதிரியே சத்யநாராயணக்கும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து இது வந்து எப்படின்னு சொன்னால் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், பிரம்மராட்சசம்னு சொல்கிறாங்க. பிரம்மராட்சசம்னா என்னன்னு சொன்னால் பெரிய பெரிய சித்தர்கள் அண்ட் பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய குருகள் அவங்களுடைய வித்தியைகள் அந்த ரகசியங்கள் அவங்களுடைய அந்த ரகசியங்களை வந்துட்டு யாருக்காவது சொல்லி தான் போனோம். அது சொல்லி அந்த வித்தியை அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தணும். அவங்க சொல்லி கொடுக்காம அவங்க வந்து சமாதி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பிரம்ம ராட்சசர்களாக உருவாகுவாங்க. அவங்க வந்து மரங்கள்லேயும் குளங்கள்லேயும் இருப்பாங்க. அதனால தான் அது பிரம்ம ராட்சசங்கிறது தப்பான இது இல்லைங்க, பல 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 சக்தி அடைஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது. அதனால தான் வந்து எந்த குரு ஆகட்டும், எந்த பெரிய சித்தர் ஆகட்டும், எந்த ஒரு முனிவர் ஆகட்டும், எந்த ஒரு தபஸ்வி ஆகட்டும் சரியான சிஷ்யனை வந்து தேடுவான். அந்த சக்தியை வந்து சுயநலத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த சிஷ்யனை தேர்ந்தெடுத்து அந்த சிஷ்யனுக்கு வந்து அவன் கற்றுக்கிட்ட வித்தியை எல்லாமே சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு என்னுடைய ரசிகன் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஆளுங்க. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் சில 96 நடந்த ஒரு விஷயம் இப்போவும் சொன்னாங்க எல்லாருமே இந்த பாலிடிக்ஸ் பற்றி. அரசியல் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, அதை பற்றி நான் இப்போ வந்து பேச ஜாஸ்தி விரும்பலை. இங்கேயே வந்து சொன்ன மாதிரி இங்கே வந்து ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு போயஸ் கார்டனும் இருக்குது, கோபாலபுரமும் இருக்குது. சந்திரசேகர் சார் வந்து கலைஞர் சார்கிட்டே வந்துட்டு ஐயா நான் வந்து இது ரஜினி சார் இதுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் போயிட்டா தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரத்குமார் ரவிக்குமார் பிடிச்ச தலைவி ஜெயலலிதா அவர்கிட்டே போயிட்டு நான் ரஜினி ஃபங்க்ஷன் போயிட்டு வாங்க சொன்னால் போயிட்டு வாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து அரசியலுக்கு அப்பாறு விட்டோன்னு அதனால தான் எல்லாருமே வந்திருக்காங்க நண்பர்கள். நான் வந்து தமிழ் மக்களுக்கு சேர்ந்தவன், எந்த அரசியலுக்கு சேர்ந்தவன் இல்லை. தமிழ் மக்களுடைய நலன்தான் தமிழ் மக்களுடைய நான் என்ன நீங்கள் வாழ வைத்த தெய்வங்கள், நீங்கள் நல்லா வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை.
ஸோ அரசியலில் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 96 நடந்த விஷயம், அந்த 96 வந்துட்டு நான் வந்து இது சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். பிகாஸ் இங்கே வந்து சில பேர் வந்து அரசியல் பேசி இருக்கிறதுனால அந்த கருணாஸோட விஸ்வரூபத்தை நான் பார்த்தேன். கருணாஸ் இப்படி பேசுவாங்களா என்ன இது அப்படின்னு சொன்னால் அந்த முத்துராமலிங்க தேவரையே பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. நான் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த 96 வந்துட்டு ஏதோ நான் வந்து அரசியல் பற்றியோ அதை பற்றியோ எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வந்து எது இருக்கோ எது தோணுதோ அதை வந்து நான் சொல்லக்கூடியவன். அந்த காலத்தில் நான் வந்து அது சொன்னது வந்து தீ மாறி அது பற்றிக்கிட்டு அதுக்கு வந்து அது கம்ப்ளீட்லி வந்து அப்போ நடந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு 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 சூழ்நிலையை உருவாகி அந்த சூழ்நிலையில் வந்துட்டு எனக்கு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் நீங்கள் ஏதாவது வந்து இதுக்கு ஒரு முடிவு செஞ்சால் ஒரு ஹெல்ப், ஐ மீன் இதுக்கு ஆதரவு திங் கொடுத்தேன்னா சுகமமாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இது சரிப்பட்டு வராதுங்க, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இல்லை நான் ஏதோ எங்கேயோ வழியில் வந்து நானே ரெடியாக இல்லை மற்றவங்கள நான் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பேரோ என் ஃபோட்டோவோ யாருமே பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமெரிக்கா போயிட்டேன். நான் அமெரிக்கா இங்கே போன பிறகு இங்கே நான் நினச்சது வேறு, நடந்தது வேறு. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. இந்தியாவில் இருக்க மிக 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 பெரிய அரசியல் தலைவர்கள் இங்கேருந்து சரி டெல்லியிருந்து சரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து உங்கள் ஆதரவை யாருக்குன்னு சொல்லி நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களுடைய ஆதரவை யாருக்கு அந்த சொல்லி கரெக்டாக நீங்கள் கிளியர் பண்ணாதான் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அரசு இங்கே அமையுங்கிற சூழ்நிலை. இது வந்து நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் கோழை ஆகிடுவீங்க. நான் கோழை செத்தாலும் சாகிறமே ஒழிய பிச்சை எடுத்து கூட வாழ்கிறத வழிய கோழையாக நான் என்றைக்குமே சாக மாட்டேன். ஸோ நான் இது இப்போ பண்ணேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ வித்தியாசம் ஆகும். அதிசயமாக டெஃபினட்டாக அது ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு மிக பெரிய அரசியல் தலைவர்கள் அப்போ வந்து எனக்கு சொன்னதுனால நான் வந்து ஒரு சப்போர்ட்டு நான் பண்ணேன். அது நான் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம்தான். 5 வருஷம் ஒரு கமிட் ஆன பிறகு அவங்க நல்லது செய்கிறாங்களோ கெட்டது செய்கிறாங்களோ கூட்டணின்னு சொன்னால் அதை வந்து நான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறது தான் தர்மம், அது கடமை. அதனால தான் 5 வருஷம் நான் வந்து சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, நான் ஒதுங்கிட்டேன். இது டாக்டர் கலைஞர் என்னுடைய அருமையான நண்பர். அவர் அருமையான நண்பர்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அவர் வந்து என்ன நண்பர்னு கூப்பிட்டுருக்கிறதுனால அதுக்கு மரியாதை கொடுத்து நானும் வந்து ஒரு நண்பர்னு சொல்கிறேன். அவர் வந்து என்கிட்ட அரசியலே பேச மாட்டார். நான் அரசியல் சொல்லும்போது இல்லை தம்பி ரஜினி அரசியல் வேண்டாமான்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பேசுனது கிடையாது. அதை பற்றி சம்பந்தமே கிடையாது. நான் அதுக்கப்புறம் நம்ம பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து அரசியல் பற்றி நான் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சி நடந்ததில் எதுக்குன்னு சொன்னால் நம்ம படத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து எதிர்த்து போராடினாங்க, நம்ம மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுக்கும் நாம் கோழைங்க இல்லை, உங்களுக்கும் நாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கவிழனும் உங்களை வந்துட்டு கீழே தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக பண்ணுமே ஒழிய வேறு எதுக்காக இல்லை. இன்னொன்று அவங்க சொன்ன பாயிண்ட் அவ்வளோ முக்கியமாக நல்லதாக இருந்தது. அது ஒழுங்காக கரெக்டாக நியாயமாக சொல்லி அதுக்காகத்தான் செஞ்சேன், வேறு எதுக்காகவுமே இல்லை. அப்போ வந்து விட்ட சிகரெட்டு படங்களை நான் விட்ட தோட்டவே இல்லை. வீம்புக்காக நான் பண்ணியிருக்கலாம் இல்லை. சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டு, சொன்ன விதம் தப்பு. அவன் நடந்த அதனால்தான் இல்லை. அதுக்கப்புறம் தான் சிகரெட்டை வந்து நான் தொடர்ந்தேன். ஸோ அரசியலுக்கு விஷயத்துக்கு வந்துட்டதுனால அது ஒரு சொல்லி முடிச்சது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அரசியல் கட்சிகள் வந்து இந்த சென்ட்ரல் ஒரு மாநில கட்சி தலைவர்களுக்கு வந்து என்ன ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு துன்பம் இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்கிறது அவங்களுடைய கூட பழகி எனக்கு நான் தெரிஞ்சிருக்கேன். யாருமே சந்தோஷமாக இல்லைங்க. தலைவருங்க தொண்டனுங்க சந்தோஷமாக இருக்கலாம், அந்த தலைவனுங்க சந்தோஷமாக இல்லைங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அரசியல் தலைவராகட்டும் மக்களுக்கு நல்லது செய்யாமல் கெடுதல் செஞ்சு கெட்ட பேர் வாங்கணும்னு சொல்லி சத்தியமாக கனவு கூட நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லது செய்யணும் தான் வருவாங்க, பட் நல்லது செய்ய முடியாது, சிஸ்டம் அப்படி இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அரசியல்வாதிகளை தப்பு சொல்லாதீங்க, அரசியல்வாதிகளை கூட்ட சொல்லாதீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், டெஃபினெட்லி வந்து அரசியல் கட்சி சொன்னால் அரசியல் கட்சியோட பலமே அந்த தொண்டர்கள்.
அரசியல் கட்சியோடைய உயிர் நாளே அந்த கட்சி தொண்டர்கள், அந்த கட்சிக்கு சேர்ந்தவர்கள். ஒரு கட்சியை வந்து ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு சொன்னால் அந்த கட்சிக்கு சேர்ந்த தொண்டர்கள் தான், அந்த கட்சிக்கு சேர்ந்தவர்கள் தான் ஆட்சிக்கு உட்கார வைக்கிறாங்க. அதே தொண்டர்கள் தான், அதே கட்சிக்கு சேர்ந்தவர்கள் தான் ஆட்சியை கவிழ்க்கிறதோ அவங்க தான். ஏன்னா சுயநலத்துக்காக அவங்க கட்சி ஆளுங்க எப்படி இருக்கணும்னு சொன்னால் நம்ம கட்சிக்கு வந்து நல்ல பேர் வரணும்னு சொல்லி மற்றவங்க தப்பு செஞ்சால் கூட அதை தட்டி கேட்குறதுக்கு நிற்கணுமே ஒழிய சுயநலத்துக்காக அவங்க வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எந்த கட்சி, எத்தனை கட்சி தொண்டர்கள் வந்து இருக்காங்க இந்த நாட்டில். நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லல, எல்லா மாநிலங்களிலும் எது பிரச்சனைங்க. இதுதான் உண்மை. அரசியல் தலைவர்களை வந்து தயவு செஞ்சு அந்த தொண்டர்கள், அந்தந்த கட்சி தொண்டர்கள், அந்தந்த கட்சிக்கு சேர்ந்தவர்கள், அவங்க தலைவர் வந்து மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு பாடுபடுங்க. டெஃபினட்டாக நல்லா இருக்கும். ஸோ அரசியலுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரைட், இதுக்கு மேலே நான் வந்து அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஒன்று என்னுடைய குருநாதர் சொன்னார், சச்சிதானந்தி சொன்னார், ஒரு மனுஷனுக்கு தலையெழுத்து, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து இருக்குன்னு எப்படி சொல்கிறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து இருக்குது. யார் ஆளணும்னு சொல்லி ஆல்ரெடி எழுத வச்சிருக்கு, அது அப்படியே நடக்கும். அதுக்கான கால சந்தர்ப்பங்கள் நடக்கும். அந்த சந்தர்ப்பத்தினால தான் ஒரு அரசியல்வாதி அங்கே உட்காரமான வழிய ஒருத்தர் வந்து தன்னுடைய தனிமையாலேயோ பேச்சாலேயோ இல்லை தன்னுடைய சாதனைகளாலேயோ ஆட்சி பிடிக்க முடியும்னு சொன்னால் அது நடக்காதுங்க. ஒரு தடவை ஆட்சியில் உக்காந்தா அதை வந்து நிலைப்படுத்தி கொள்றதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட சில டைமில் வந்துட்டு அது பண்ண முடியாது. அதில் அந்த நேரம்தான் அரசியல் வந்து நேரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது. இல்லைன்னு சொன்னால் காமராஜர் மாதிரி ஒரு பெரும் தலைவர் வந்து தோற்றிருப்பாங்களா? யாராவது நினச்சி பார்ப்பீங்களா? நேரம்தான், காலம்தான். நல்லா நினச்சி வச்சுக்கோங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன் நான், ஃபேன்ஸ் உங்களில் பார்க்கும்போது எனக்கு கூச்சமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எனக்கு தெரியாது, உடம்பு சரியான பிறகு நான் கம்ப்ளீட்டாக ஆஃப். யாருமே எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து பிபி ஜாஸ்தி திங் ஆகிடும், எது நடந்தால் கூட அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸ்க்கு வந்த பிறகு தான் எனக்கு வந்து எல்லா நியூஸ் பேப்பர்ஸு, மேகசைன்ஸ் எல்லாமே எனக்கு கிடச்சது. அதில் பார்த்தேன் நான் ரசிகருங்க எல்லாம் எப்படியெல்லாம் வந்துட்டு 1000 பேர் மொட்டை அடிக்கிறது, நடந்து போகிறது, பிரார்த்தனை பண்ணுறது, சர்ச்சில், மஸ்ஜிதில், கோயில்களில் மண் சோறு சாப்பிட்றது, 40 நாள் விரதம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அது பார்த்து அதை கேட்டு எனக்கு வந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு அது சத்தியமாக தெரியல. நண்பர்களே, என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு கோயிலுக்கு மேலே ஒரு மலைக்கு மேலே ஒரு இது இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, அது மண்டி போட்டே வந்து மேலே வந்து போனேன். அதனால் எல்லாம் மூட்டையெல்லாம் கால் எல்லாம் இதாகிட்டு 2 மாதம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா கூட ஏண்டா அப்படி சொஞ்சே அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட வந்து அதை என்கிட்ட சொல்லும்போது அவருக்கு வந்து நான் நன்றின்னு சொன்னால் அந்த நன்றிங்கிற வார்த்தை எவ்வளோ சின்ன வார்த்தை. அதை பணம் கொடுக்க முடியுமா? உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறது, ஏன்ப்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லியும் சொல்ல முடியாது. நான் அவனுக்கு என்ன திருப்பி நான் கொடுக்குறேன்? எனக்கு வெக்கமாக இருக்குது. எனக்கே வந்து அதான் உங்களுக்கு ராதாரவிகரே சொன்ன அவர் 1 வீக் வந்து எனக்காக வந்து பிரார்த்தனைக்காக சொல்லும்போது எனக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப நான் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் டெஃபினட்டாக நிறைய ஏதோ வாங்கி இல்லை, பழக்கம் இல்லை. ஓகே, நன்றி, அவ்வளோதான். ஸோ இன்னொன்று உடம்பு சரியில்லாத போது என்ன சொன்னால், நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் வந்து சிவாஜி, சந்திரமுகி, அதுக்கப்புறம் வந்துட்டு சிவாஜி, அதுக்கப்புறம் வந்து ரோபோ, இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு பெரிய படம் பண்ணணும். சும்மா இனிமேல் வந்து ஏதோ ஒரு படம் பண்ணணும் சொன்னால் எவ்வளோ வருஷத்துக்கு வந்து 2 படம் 4 படம் பண்ணலாம். பணத்துக்காக பண்ணணும் சொன்னால் பண்ணலாம். பிஸியாக இருக்கணுங்கிறதுக்காக வேணும் நான் பண்ணலாம். பட் அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. 1994 93 நான் கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ ரோபோக்கு அப்புறம் வந்து என்ன பெரிய படம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு வந்து வரலாறு படம், ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு படம். அந்த ஒரு சிவாஜி, அந்த ரோபோ, அந்த சங்கர், அந்த டைரக்டர், அந்த ப்ரொடியூசர்னால வியாபாரம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகி 100 கோடி, 150 கோடி, 200 கோடி
அப்படின்னு சொல்லி செலவழிக்கும் போகும்போது ஈவன் இந்த ஈராஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே ஈவன் 250 கோடி செலவு பண்ணால் கூட பரவாயில்லைன்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கதையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு படம் வந்து ராணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக அருமையான அந்த கதை. எனக்கு பார்த்திங்கன்னா சந்திரமுகியில் வந்துட்டு எவ்வளோ டிஸ்ட்ரிக் இருந்தால் கூட அந்த வேட்டையன் சொல்லி ஒரு 5 நிமிஷம் வந்த கேரக்டர், அந்த வில்லன் கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து சிவாஜிலே அந்த மொட்டை பாஸ் வந்து ரொம்ப பிடிச்சது. அதுவும் வந்து வில்லன் கேரக்டர் தான். வில்லனுக்கு வில்லன் மாதிரி வச்சிங்களேன் இந்த மொட்டை பாஸ். அதுக்கப்புறம் ரோபோவில் வந்துட்டு அந்த பேட் ரோபோ தான் ரொம்ப பிடிச்சது வில்லன் கேரக்டர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ராணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் துரியோதனன் ராவணன் மாதிரி பலசாலி, சக்குனி மாதிரி ரொம்ப மூளை. தங்கச்சி என்ன அவ்வளோ பாசம். அந்த தங்கச்சியோட லட்சியத்துக்காக ஒரு தனி ஆள் ஒரு சாம்ராஜ்யத்தையே அளிக்கிறான். மிக மிக அரசியல், மிக மிக விஷயங்கள். அது வந்து ஒரு வரலாறு படத்தில் அது சொன்னால் அது வந்து இப்போ இருக்க காலத்துக்கும் அது வந்து ஒத்துப்போகும். ஸோ அந்த கேரக்டர், அந்த ராணா அந்த கேரக்டர் உருவாகி ரொம்ப பெருசாக அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப அது ராணா எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வில்லன்னு சொன்னால் த வில்லன், அல்டிமேட் வில்லன் மாதிரி வச்சுக்கலாம் அந்த ராணா கேரக்டர். அந்த கேரக்டர் என்ட்ரு ஆகிறதே இன்டர்வல். அந்த கேரக்டர் எப்போ வருதோ இன்டர்வல், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அந்த ராணாவோட அட்டகாசங்கள். அதுக்கப்புறம் அவன் ஏன் அப்படி செய்கிறான் அப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. ஒரு அருமையான சப்ஜெக்ட் பண்ணி அது செய்யணும்னு சொல்லும்போது எங்கள் உடம்பு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனேன். அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கும் நான் சொல்ல என்னுடைய தப்பு இருக்குது. கொஞ்சம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு கூட டாக்டர் வந்து சொன்னாங்க, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டால், ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டால் ஒரு 2 நாள் இருந்து அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து மெடிசன் கண்டிப்பாக பண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னால் நானே வேண்டான்னு அவாய்ட் பண்ணேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம சேர்ந்தோம் சொன்னால் அன்னெசரி வதந்திகள், ஏதாவது நடக்கும், ஏதாவது என்ன ஆச்சு அப்படி சொல்லி இது பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இருந்து பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணும்போது அது கொஞ்சம் நானே அதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பிகாஸ் என்னுடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வந்து இந்த கண்டக்டராக இருக்கும்போது அதுக்கு முன்னாலேயே வந்து மது அருந்துற பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி. அதை வந்து நடந்தது வந்து கெட்ட நண்பர்களால். வாழ்க்கையில் வந்துட்டு அப்பா அம்மா நல்லா நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கடவுளை விட பொண்டாட்டியை விட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க முடியும். நான் வந்து ஒரு கெட்ட நண்பர்களோட சகவாசம் செஞ்சு அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அதுக்கப்புறம் நேச்சுரலி ஆக்டர் ஆன பிறகு அந்த பணம் வந்து இன்னும் கிடைச்ச பிறகு இன்னும் குடி வந்து இன்னும் ஜாஸ்தியாகி நல்ல சரக்கு வாங்கி அதுக்கு மயங்கி ரொம்ப பிஸியாகி தூக்கம் இல்லாமல் நர்வஸ் பீட்டரான விஷயம் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு டெஃபினெட்லி நான் வந்து என்னுடைய அருமை மனைவி லதா அவர்களுடைய அன்பனால், அவருடைய ஒரு ஆதரவுனால நான் வந்து குடிப்பழக்கத்தை வந்து கம்ப்ளீட்டாக நான் விட்டேன்னு சொல்லி பொய் சொல்ல மாட்டேன். ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு அது இல்லாமலேயே தூங்க முடியும், அது இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் கொண்டு வந்து யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட சிகரெட்டை மட்டும் என்னால் விடவே முடியல. ஸோ என்னுடைய முக்கியமான உடல் நலம் போனது காரணமே அந்த சிகரெட்டு தாங்க. நான் அனுபவித்து சொல்கிறேன், ரொம்ப அடிபட்டு சொல்கிறேன், அந்த சிகரெட் பழக்கத்தை விட்டுடுங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க. அங்கே ஹாஸ்பிட்டலிஸ்டிங்காக போகும்போது அது என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் லங்ஸில் வந்துட்டு இந்த ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகி அது கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்னியும் அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த கிட்னியை வந்து அவங்க பார்க்க ஊடத்தை மறந்துட்டாங்க. ஏதோ மிஸ்டேக் எங்கே எல்லா இடத்துலையும் நடக்கும், யாரும் வந்து தப்பு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்லா வெங்கட் தனி காய்ச்சலம் அந்த நம்மளுடைய சேர்ந்து வெங்கட் ராமச்சந்திரா அவங்களுடைய அந்த திசை மறக்கவே முடியாது. அந்த அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டு எப்படியெல்லாம் என்ன பார்த்துக்கிட்டாங்க சொல்லி ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு வந்து சுயநலமே இல்லை, ரொம்ப செடேஷனில் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து அது தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் கொண்டு போனாங்க. சிங்கப்பூர் கொண்டு போயிட்டு அந்த கிட்னியில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு, அதாவது வீக்காக இருக்குது. உள்பாகங்கள் ஏதாவது வீக்காக இருக்குன்னு சொன்னால் ஸ்டெராய்டு கொடுத்து தான் அதை வந்து கம்மி பண்ண முடியும். அந்த ஸ்டெராய்டு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் முதல்ல வந்து அது வந்து க்யூர் ஆனால் கூட ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வந்து இம்மிடியட்டாக அதாவது விவிஐபியாக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ என்ன பண்ண அது மெடிசன்ஸ்லாம் ஜாஸ்தி ஸ்டிங் ஆன பிறகு தான் க்யூர் ஆகிட்டு வந்த பிறகு அதோடைய எஃபெக்டே வந்து ஒரு 6-7 மாதம் தான். ஏன் இது யாருக்கிட்டேயும் சொல்லலை, என்னை வாழ வைத்த தெய்வங்கள் உங்ககிட்ட நான் சொல்லி தான் ஆகணும். நான் உடம்பு சரியான பிறகு கூட அந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கும்போது ஆஃப்டர் எஃபெக்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு பவர் திஸ்டிங் வருது. அது அந்த பவர் திஸ்டிங் போன உடனே அப்படியே உங்களை வீக் ஆகிடும், அப்படியே உடம்பு மனசு எல்லாமே வீக் ஆகிடும். அதுலேருந்து எந்திரிச்சு ஒரு 2-3 மாதமாகவே 100% இப்போ நான் நல்லா இருக்கேன். அதுக்கு வந்து டெஃபினெட்லி சொல்கிறேன், அது டாக்டர்ஸுங்களே வந்துட்டு அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் அதில் பார்த்து அது உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணி எந்த மெடிசன் கொடுத்தா கூட அந்த உடம்பு ரியாக்ட் பண்ணணும். அந்த என் உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணுற விதம் பார்த்து டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வந்து கொடுத்த மருந்து வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்கிற என்ன மருந்து இருக்கோ அது வேறு டாக்டர் இங்கே வந்து கொடுத்து அதே வந்து ஒர்க் பண்ணி அந்த உடம்புல வந்து அது ஒர்க் ஆன பிறகு அவங்களுக்கே ஆச்சரியம், மருந்து இப்படி ஒர்க் பண்ணுறதுங்க சொல்லிவிட்டு மருந்து அப்படியே கம்மி பண்ணி நான் குணமடைஞ்சிருக்கிறது. அவங்களே சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆச்சரியம், ஒரு மிராக்கல். அது வந்து உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய அந்த அன்பு, அதுதான் என்னை வந்து வாழ வைத்து கொண்டு இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியமாக ஏதாவது செய்யணும், அது என் கையில் இல்லைங்க. சத்தியமாக என் கையில் இல்லை. ஃபால்ஸ் ஹோப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் நான் சத்தியமாக ரெடியாக இல்லை. நீங்கள் நிஜமாக நான் சொல்கிறேன், இப்போ முதல்ல வந்துட்டு உங்கள் ஃபேமிலி உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்பம் பார்த்துக்குங்க. அதுதான் நான் முக்கியமாக நான் சொல்கிறது. யமலோகத்தில் இருக்கும்போது யமன் சொன்னாரா, இங்கே மட்டும் சொர்க்கம் நரக்கம் இல்லைப்பா, பூலோகத்திலும் சொர்க்கம் நரகம் இருக்குது, நான் வா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமன் வந்து யமனோட அந்த அவனுடைய இது அசிஸ்டண்ட்டோட கீழே வந்துட்டு பூலோகத்தில் இங்கே எங்கே சொர்க்கம் எங்கே நரக்கம் காமிங்கன்னு சொல்லும்போது ஒரு குடும்பத்தை கொண்டு போனாரா. அந்த குடும்பத்தில் கொண்டு போனால் ஒரே புருஷன் பொண்ணாட்டிக்கு ஒரே சண்டை, பசங்களுக்கு அடிக்கிறாங்க, அப்பா அம்மாவை திட்டுறாங்க, அவங்களுக்கு சாப்பிட போட மாட்டேங்கிறாங்க, இவன் தண்ணி போட்டு இது பண்ணுறா, ஒரே கண்டு சத்தியம் அந்த நிம்மதி இல்லை. எவன் சொன்னானா இதான் நடக்கும் அப்படின்னு. இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போனான்னா அவ்வளோ அன்பாக அக்கறையாக எல்லோரும் இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, குழந்தைகள் நல்லா பார்த்துக்குறாங்க, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குறாங்க, அவங்க குழந்தைய பார்த்துக்குறாங்க. இதுதான் சொர்க்கம்னு சொன்னாங்களே. ஸோ உங்கள் வீடுங்களை முதல்ல நீங்கள் சொர்க்கமாக்கிக்கிங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முதல்ல வந்து நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி நான் முதல்ல இப்போவும் நான் சொல்கிறேன், என்னுடைய பிறந்தநாள் உங்கள் அப்பா அம்மாவோட பிறந்தநாளை நினச்சிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை காலில் விழுந்து அவங்க நலம் விசாரித்து நீங்கள் செஞ்சால் அதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக கொடுத்தா வருது. நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் இவ்வளோ அன்பும் ஆதரவும் கொடுத்தா அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே எனக்காக வந்து வாழ்க்கை வந்திருக்க என்னுடைய நண்பர் அனைவருக்குமே நான் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்குமே என்னுடைய ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தராக சொல்கிறதுக்கு வந்து நிறைய இல்லை, தப்பாக நினச்சிக்கூட எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு லாரன்ஸ் எல்லாருக்குமே கையெடுத்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.